காலம். காப்பி தேநீர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. தேநீர் மிகச்சிறப்பானது தான். காப்பிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் காப்பியை மறப்பது நல்லது. பாலூட்டும் தாய்மாருக்கு கேஃபின் வந்து ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங்கை குறைக்கும். அதனால் அவங்க வேண்டாம். அப்படியே எடுத்தாலும் குறைவாக குடிக்கணுங்கிறாங்க. அப்படியே குடித்தாலும் இந்த கும்பகோணம் டிகிரி காப்பி குடிக்கக்கூடாதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிகாக்ஷனில் வருது இல்லையா, அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கேஃபினை கொண்டு வரும். அதனால தான் அது தெருவாக போட்டு வித்துட்டு இருக்காங்க. அவன் கும்பகோணத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாமலாம் அலுமினிய டப்பாக்கு ஏதோ ஒரு பூசி அதை வச்சு வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டிகாஷன் காஃபியில் அவன் என்ன சொல்கிறான்னா 180 மில்லிகிராம் மைக்ரோகிராம்ஸ் தான் வந்து கேஃபின் இருக்கணுங்கிறான். அதுக்கு மேலே போச்சுன்னா அது டாக்ஸின்னு சொல்கிறான். ஆனால் அந்த டிகாஷனில் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காப்பியை மற்றவங்க தவிர்த்திடலாம். அது இல்லாமல் என்ன இருக்குன்னா நிறைய இருந்துச்சு. பழைய நீராகாரம் இருந்துச்சு. உழவுக்கு போகிறவங்க நீராகாரம் எடுத்தாங்க. அந்த முந்தின நாள் சமைத்த அந்த இரவில் இருந்த அரிசியை தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அதை விட்டு கரைத்து மோர் விட்டு சிறு வெந்தயம் போட்டு அந்த சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. அது நல்ல உழவுக்கு போகிற சமூகம் காலையில் நல்லா வேணும்னு. இப்போ டயபெட்டிஸ் எக்கத்தப்பாக இருக்கிறவங்க அதை காலையில் எடுக்க வேண்டாம். நார்மலாக இருக்க உடல் இருக்கிறவங்க அது மாதிரியான காலை நீராகாரம் எடுக்கலாம். வீட்டில் அடிக்கடி ஒரு குழந்தைக்கு சளி இருமல் இருக்குது, அந்த குழந்தைக்கு கற்பூரவல்லியும் துளசியும் வச்சு அதே டீ போட்டு கொடுக்கலாம். கற்பூரவல்லி, துளசி, வெற்றிலை, மிளகு அழகாக போட்டு ஒரு தேநீர் போடுங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நண்பர் அழகாக ஒரு தேநீர் போட்டு கொடுத்தாரு. அதில் தேயிலை கிடையாது, வெறும் நெல்லிக்காய் பொடி. அந்த நெல்லிக்காய் பொடியில் ஒரு தேநீர் போட்டு அதில் ஒரு துளி தேன் விட்டு, அடா என்ன அமிர்தமான ஒரு சுவை! அவ்வளவு ஒரு சிறப்பான தேநீர் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஏன் அதுக்கு வந்து அதை பயப்படணும், அதை வந்து மறக்கணும்? நம்ம தேயிலை தான் தேநீர் என்று நினைக்கிறோம். நெல்லிக்காய் தேநீர் குடிக்கலாம். சுக்கு மிளகு போட்டு நல்ல சுக்கு மல்லி காஃபி அப்படின்னு ஒன்று குடிப்பாங்க வீட்டில். அன்றைக்கெல்லாம் எங்கள் ஊர்களில் சின்ன பிள்ளையில சனிக்கிழமை 100% சாப்பிட்டாகணும். அத்தனை வீட்லேயும் சுக்கு, தனியாங்கிற கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு. எங்கள் அம்மா அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு PhD டாக்டராக மாறிடுவாங்க. இவன் சளி பிடிச்சிருக்கு, இவனுக்கு கொஞ்சம் சித்திரத்தை போடு, அவருக்கு கொஞ்சம் வயிற்று வலி இருக்குது, அவர் கொஞ்சம் வாய் விடங்கம் போடு அப்படின்னு டகால் அந்த நேரத்தில் ஒரு கஸ்டம் மேடு புரோட்டோகால் நடக்கும். அப்படியான அறிவு அன்றைக்கு இருந்தது. அந்த தாய்க்கு அப்படியான அறிவு இருந்துச்சு. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கேட்டால் மிளகா, அது அங்கிள் ரவுண்டாக இருக்குமே கருப்பா, அதுவா அப்படின்னு கேட்குதுங்க. அப்புறம் அந்த இனிப்பு, புளிப்பு, சுவை தெரியல. கலோரி தெரியுது. ஹை கலோரி, லோ கலோரி, விட்டமின் டி இருக்குங்களா, ஃபைபர் இருக்கா, இதெல்லாம் பேசுதுங்க. ஆனால் வாய்வு, பித்தம் மறந்து போச்சு. நம்முடைய நவீன அறிவும் நவீன கல்வியும் நம் மரபு சார்ந்த அனுபவங்களையும் அறிவையும் ஒட்டுமொத்தமாக மழுக்கிடுச்சு. அதனோட விளைவு தான் நம்ம எதை எடுத்தாலும் வெளியூரில் போய் வெளிநாட்டு உணவுகளுக்கு போய் நின்று கொண்டிருக்கிறோம். காலை பானமாக நாம் வீட்டில் தயாரிக்கக்கூடிய சின்ன இந்த மாதிரி துளசி கஷாயமோ நெல்லிக்காய் கஷாயமோ, தலைவலி வருதா இஞ்சி தேநீர் குடிக்கலாம். வெறும் இஞ்சி. உடல் எடை அதிகமாக இருக்கா, இஞ்சி, எலுமிச்சம்பழம் அதை வந்து சாறு எடுத்து அதை வந்து வெந்நீரில் போட்டு கலந்து குடிக்கிறாங்க. அதே இப்போ சில சீனர்கள் பிரபலமாக்கிய அந்த ஆப்பிள் சிடார் வினிகரோடு பஞ்ச ஔஷதின்னு இன்றைக்கு விற்பனை ஆகிறது. அங்கெல்லாம் வெறும் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, எலுமிச்சம்பழம், தேன், ஆப்பிள் சிடார் வினிகர், அதை வந்து நல்லா ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு அதை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். எடை கொஞ்சம் குறையா இருக்கும், பித்தம் நல்லா சீராகும். அடிக்கடி தலைவலி வருது, அஜீரணம் வருது, இந்த பானம் எடுத்துக்கொள்ளலாம். அவசியம் இல்லை ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு தேவையே இல்லை. அவன் காலகாலமாக புழுகிக்கிட்டு இருக்கான். இதை காம்ப்ளான் நீ குடி, அப்படியே உசேன் போல்ட் மாதிரி 7 அடிக்கு வளர்ந்துருவேன்னு. சென்னையில் பல பேர் அதை பக்கெட்டில் ஊற்றி குளிச்சுட்டு இருக்கான். அப்பா அம்மா அகஸ்தியர் மாதிரி இருந்தால் புள்ள எப்படி உசேன் போல்ட் மாதிரி வரும்? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த 7 நாளில் சிகப்பளவு கிரீம் வித்த கூட்டம் தானே அவங்க வந்து இதையும் வித்துட்டு இருக்காங்க. வேண்டாம். நமக்கு ஏன் ஊட்ட பானங்கள் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றால், அதற்கும் சமீபத்தில் ஒரு நவீன மருத்துவர், சில நேரத்தில் சில மருத்துவர்கள் அறம் சார்ந்து ஒரு சான்றோடு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே சில்லிட்டு போகும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர்கள் எல்லாம் ஒரு அறிக்கை வாசிக்கிறாங்க. ஒரு 80 வயது மருத்துவர், ஆங்கில மருத்துவர். அவர் வந்து 50 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவருடைய 30 வயசுலேருந்து டாக்குமெண்ட் வச்சுருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஊட்ட பானங்களை குழந்தைகளுக்கு கொடுத்து தான் நம்மளுடைய எதிர்ப்பாற்றலும் போச்சு, நோயுடைய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பீரிட்டதுக்கு காரணமே அதுதான். உன் பிள்ளை கொஞ்சம் எடை குறைவாக இருந்தால் அப்படியே இருக்கட்டும், மரபு உணவுகளை கொடு, இந்த ஊட்ட பானங்களை கொடுக்காத. ரொம்ப தெளிவாக சொல்றாரு. எந்த குழந்தை
தன்னுடைய அந்த வீனிங் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு கேட்சப் growth பீரியட்ல மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான ஊட்டபானங்களை கொடுக்குறோமா. ஊட்டபானங்கிறது இந்த சோய் புரோட்டீன்லையும் மில்க் புரோட்டீன்லையும் வே புரோட்டீன்லையும் வச்சு பல விட்டமின்களையும் மினர்களையும் நிரப்பி பாட்டிலில் அடித்து விற்கிறார்கள் அல்லவா. அந்த பானங்களை எந்த குழந்தைகள் நிறைய குடிக்குதோ அந்த குழந்தைக்கு தான் சுகர் நிறைய வருதுங்கிறார். டயபெட்டிக் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் சுற்றளவு, எடை, பரப்பளவு, அந்த விஷயம் இனம் சார்ந்தது. அது இந்தியனுக்கும் நியூசிலாந்தில் இருக்க மூரிக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மசாய் குழுவினருக்கும் வேற வேற. தயவு செய்து அமெரிக்கனைஸ்டு ஒரு நியூட்ரிஷனல் கான்செப்டை இதோட கொண்டு பொருத்தாதீங்க அப்படின்னு ஒரு மருத்துவர் மிகச்சிறப்பாக சொல்றார்.